அந்த மாதிரி அந்த பத்திரிகையோட என்னால் முடிஞ்ச ஒரு சிறு பங்கு. ஜூனியர் விகடன் ஒரு பெரிய ஒரு ஆனந்த விகடன் போன்ற நிறுவனம் ஆரம்பித்த பத்திரிகை. அது எனக்கு முன்னாடி பல சாதனையாளர் இருந்திருக்காங்க, எனக்கு அப்புறமும் அசோகன் மாதிரி ஆட்கள்லாம் சிறந்த சேவை பண்ணியிருக்காங்க, அதை மறுக்க முடியாது. ஆனால் எங்கள் காலகட்டங்களில் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து தைரியமாக பண்ண முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது எம்டி பாலசுப்ரமணியம். எழுதுறா போடா, உயிர் ஒரு வாட்டி தானடா இருக்கும், போகிற உயிர் போட்டேன்டா, தைரியமாக போடா எழுதுறா, என்ன பண்ணுவோம் அடிப்பான் அடிக்கிட்டோம், உண்மைதானே இது எழுது. அந்த சப்போர்ட். ஏன்னா எம்ஜிஆர் அவர் சிறை காமிச்சாங்க, உங்களுக்கு தெரியும் அந்த கார்ட்டூன் மேட்டரில். அப்போ சொன்னார் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், சிறைக்கு போகிறேன்னார். அந்த மாதிரி பத்திரிகைகளெல்லாம் பார்க்க முடியாது சார். எம்டி மாதிரி ஒரு மனுஷரை பார்க்கவே முடியாது. எல்லாரையும் மதிப்பார். அவருக்கு ஒரு தப்பு நான் ரிப்போர்ட்டில் இருக்கேன்னா டக்குன்னு கண்டுபிடிப்பார். ஏவா என்னது தப்பாக இருக்கேன், எங்கேயோ இடிக்குதே, ஆமாம் சார் பார்த்தியா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும், இதுக்கு தான் ஏன் நான் பூதக்கண்ணாடி போட்டுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் பத்திரிகையில் வர ஒரு லைனையும் படித்து மனப்பாடமாக என்கிட்ட சொல்லுவார். நீ 2 வாரம் முன்னாடி எழுதினியே, அப்போ அந்த மாதிரி ஆங்கிள்னா எடுத்த, இப்போ ஏன் இப்படி எடுக்கிற, பதில் சொல்லு. வாத்தியார் மாதிரி கேட்பார். இல்லை சார் இந்த மாதிரி ஆங்கிள் எடுத்தேன், இப்போ இந்த மாதிரி டெவலப் பண்ணால இப்படி ஆகி போச்சு, சரி சரி போ. அப்படி ஒரு கண்காணிப்பாளர் எங்களை பார்த்துட்டே, அதே நேரத்தில் எங்களுக்கு எந்த கெட்டதும் வராமல் பார்த்துட்டார்.